சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்துருக்கிறதா அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. மேலும் கலாநிதி மாறனுக்கும் சரி ரஜினிக்கும் சரி ஒரு நல்ல லாபத்தை தந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் லோகேஷுக்கு தான் பேர் டேமேஜ் ஆகிடுச்சு. காரணம், லோகேஷோட திரைக்கதையும் சரியில்லை, லாஜிக் விதிமீறல்கள் எவ்வளவோ இந்த படத்தில் நடந்திருக்கு. இது லோகேஷ் படமா என ரசிகர்கள் அவரை வச்சு செஞ்சிட்டாங்க. கடைசியாக லியோ படத்தில் 2ஆம் பாதி சரியில்லை, முக்கியமாக ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் பயங்கர சொதப்பல்னு சொன்னாங்க. அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக தான் ரஜினியோட வாய்ப்பு கிடைச்சது. கூலி படத்தில் அவர் யாருன்னு சொல்லிட்டு நிரூபிப்பார்னு பார்த்தா கூலி படத்தில் கதையும் இல்லை, திரைக்கதையும் இல்லை. கேமியோஸ்ன்ற பேரில் பெரிய பெரிய நடிகர்களை கூட்டுருவான்ருக்காரே சரி, ஆனால் அவரை வச்சு யூஸ் பண்ணாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைய போகிறதா ஒரு நியூஸ் இப்போ தகவல் பரவலாக போயிட்டுருக்கு. மேலும் இந்த படத்தை லோகேஷ் தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் லோகேஷ் மேலே மக்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. ரசிகர்களாக இருக்கட்டும், ஏன் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா லோகேஷ் தேவையில்லை, லோகேஷ்கிட்ட அந்த ப்ராஜெக்ட்ஸை கொடுக்காதீங்க என சொல்லிட்டு வராங்க. காரணம், லோகேஷால் இந்த ப்ரெஷரை தாங்க முடியாது. ஏன்னா 2 பெரிய ஜாம்பவான்களை வச்சு லோகேஷ் படம் எடுப்பார்னா கண்டிப்பாக அதையும் ஒரு குப்பை படமாக தான் எடுப்பார். பெரிய பெரிய கேமியோஸ் எல்லாம் கூட்டின்னு பேன் இந்தியன்னு சொல்லிட்டு சொதப்பிடுவார் என எல்லாரும் ரொம்பவே வருத்தமாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு மிக பெரும் டைரக்டர்கிட்ட இந்த படத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அது மட்டும் பல கோடி இந்த படம் வசூல் செய்யும். கண்டிப்பாக பேன் வேர்ல்டு படமாக இருக்கும். அதுக்கு ராஜமௌலி தான் செட் ஆவார் என பேச்சுகள் அடிபட்டு வருது. இன்னொரு பக்கம் ஜெயிலர் எடுத்த நெல்சன் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்தால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஆனாலும் ராஜமௌலி பண்ணார்னா கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் உலக சினிமாவே திரும்பி பார்க்கும். இப்போ கூட மகேஷ் பாபு படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு 2 பாகங்களா. ஆனால் என்ன ஒன்று, ரஜினி கமலை வச்சு அவர் எடுத்தாருன்னா கண்டிப்பாக 3 பாகங்களாக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. 1000 கோடிக்கு மேலே பட்ஜெட் ஆகுமா, 3 பாகங்கள் எடுக்கப்படும். 3 பாகமே பார்த்தீங்கன்னா ஒரே கட்டமாக எடுத்து முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் 2 பாகங்கள் எடுத்துருவார். அதுக்கப்புறமா இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு 3ஆவது பாகம் எடுக்க அவர் திட்டமிடுவார்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியலான நியூஸ் கிடையாது, அன்அஃபிஷியலான நியூஸ் தான். கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் நியூஸ் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்ச மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்